முடியலோட சாமி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ரொம்ப நாளா வச்சுங்க நம்ம கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க என்ன கடை இருக்கு சொல்லி பார்த்து இன்னைக்கு நம்ம என்ன போறோம் பார்த்தீங்கன்னா ராதிகள் பார்க்க சிக்னல்ல இருந்து உங்களுக்கு வந்து தாம்பரம் வரைக்கும் என்ன கடை இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப நம்ம போறது வந்து பாத்தீங்கன்னா பிஸியான ஸ்ட்ரீட். கடைங்கெல்லாம் வரதுக்கு கூட நீங்க வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர் வீடியோலாம் வரும். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து வாணி ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் இங்கிலாந்து, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு லொய் இருக்கு. லெஃப்ட் சைட்ல தான் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு சித்தருடைய சமாதி இருக்கு. சமாதி சொல்றதோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு பீடம் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப சிறப்பான கோயில். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏர்டெல் ஷோரூம் இருக்கு. அப்புறம் பிபான் ஒன்று புதுசா இருக்கு. அப்புறம் கேரட் லேண்ட் இருக்கு இங்க. அது இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஒரு மாரு சுசுகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரூ வேல்யூ இருக்கு. பாட்டா ஷோரூமு, பிரசாந்த் ஃபெர்டிலிட்டி சென்டர் கூட இங்க தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஹால் இருக்கு, பெட் மேக்கர் இருக்கு. இங்க வந்து ஒரு அலிஃப் பிரியாணி செம்மையா இருக்கு டேஸ்ட். ஆண்டோட எக்ஸைட் ஸ்டோர் எல்லாமே இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி சிக்னல் சொல்லுவாங்க. இந்த மகாலட்சுமி ஸ்டோர் சிக்னல் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பஸ் ஸ்டாப்பு. இங்க எல்லா பஸ்ஸுமே நிக்காது, சில பஸ் நிற்கும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா டைகர் ஷோரூம் இருக்கு. இங்க ரோஸ்லி ஒரு கடை இருக்கு. ஃபேமஸ் இந்த கோயில். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல். நிறைய பேர் ரிலையன்ஸ் டிஜிட்டல் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. இந்த ரிலையன்ஸ் டிஜிட்டல் இங்கதான் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு என்ஏவி இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அப்புறம் கிட்ஸ் தான் இங்கதான் இருக்கு. இங்க வந்து ஒரு டோமினோஸ் பீஸா கூட இருக்கு. அது இல்லாம இங்க வந்து ஒரு பெரிய கூட்டு பில்டிங் இருக்கு பாருங்க, சில்வர் ஓக். இது வந்து தெரியாதுங்க. ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா ஃபெர்டிலிட்டி சென்டர் கூட இங்கதான் இருக்கான். ஐஸ்வர்யா வருவோம் உங்களுக்கும் ஒரு குழந்தை, அதுதாங்க இது. சிஎஸ்ஐ சர்ச் வந்து நிறைய பேர் வந்து கேம்பஸ் சிஎஸ்ஐ சர்ச் எங்க இருக்கு லேண்ட்மார்க் தெரிய சொல்லுவாங்க. அது இங்கதான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் பொது நகராட்சி பொது கல்விடை கூட இங்க இருக்குங்க. இதுதாங்க வந்து கேம்ப் ரோட் சிக்னல். இந்த கேம்ப் ரோட் சிக்னல் தாண்டனா வந்து பாத்தீங்கன்னா இது பக்கத்துல இன்னொரு ஃபெர்டிலிட்டி சென்டர். இங்க வரதுக்குள்ளே நம்ம 3 ஃபெர்டிலிட்டி சென்டர்ல பாத்துட்டாங்க. இந்த உலகத்துல குழந்தையின்மை வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு காஃபி டாக்கு, வரிசையா வந்து காஃபி ஷோரூம் எல்லாமே இருக்கும். இதுதான் வந்து கேம்ப் ரோடு சிக்னல். ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோஜாஸ் ஃபேமிலி மார்ட்னு ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ஆனந்த் இட்லி கடை இருக்குங்க. ஆனந்த் இட்லி கடை இட்லி கடைக்கு ரொம்ப ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம யூமியா ஒன்று இருக்கு. இந்த பக்கத்துல ஸ்ரீதேவி மகால் ஒன்று இருக்கு, கல்யாண மண்டபம். ரொம்ப ரொம்ப பிஸி சீட்டா இருக்கு இப்போ. அப்புறம் அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா விவேக்ஸ் இருக்கு, பேண்டலூன்ஸ் இருக்கு. ஒன் பை ஒன்னா வரிசையா இந்த இடத்துல வர கேம்ப் ரோட் ஸ்டாப். இந்த வேலைச்சேரி ரோடு ரொம்ப மெயின் ரோடு ஆயிட்டுங்க. மகேந்திரா சிட்டி ரொம்ப பாருங்க, மகேந்திரா கார்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம பஞ்சாப் ஹேண்ட்லூம் வந்து எங்க பக்கமே இருக்கிறது தான். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா வெங்கடேஷா சைக்கிள், ஸ்பெக்ஸ் மேக்கரு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் மூளைக்கு மூளை இருக்கு. டெல் ஷோரூம் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் அது இங்கதாங்க இருக்கு. டெல் லேப்டாப் ஏதாவது வாங்கணும்னா இங்க வந்து வாங்குங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு செல்ஃப் கேரு இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் இலாக்கி பேக்ஸ்னு ஒரு கடை இருக்கு. இதுல வந்து லீவ் ஷோரூம் இருக்கு, டெர்பி இருக்கு. இது மாதிரி நிறைய குட்டி குட்டியா இருக்கு. இங்க பாருங்க மார்பிள்ஸ் கடை இருக்கு. அப்ப இந்துஸ்டைண்ட் பேங்கோட இது இருக்கு. எஸ்பிஐ பேங்க் கூட இங்க இருக்கு. அங்க இருக்கு வேன் ஹியூசன் ரைட் சைட்லயும் இருக்கு, லெஃப்ட் சைட்லயும் இருக்கு. கொட்டாக் பேங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு இது வந்து இங்க காமிக்க போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா கேகே ஹாஸ்பிட்டல், கண் ஹாஸ்பிட்டல் இருக்குங்க. ஐசிஐசிஐ பேங்க் கூட இங்கதாங்க இருக்கு லெஃப்ட் சைட்ல. கேகே ஐ ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்கல்ல, அது நிறைய பேருக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. மெயின் ரோட்லயே இருக்குங்க. இதான் கேகே ஐ ஹாஸ்பிட்டல். இங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங் கூட ரொம்ப ஃபெசிலிட்டி இல்லை, ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. அடிக்கடி டிராஃபிக் ஜாம் ஆகும். கார்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் ஷோரூம் இருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டி கடை, மோமோஸ் கடைலாம் இருக்கு. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து மேடு பள்ளமா ரொம்ப அதிகமா இருக்குங்க. ரைட் சைட்ல வந்து ஒரு பெரிய ஏடிபி இருக்குங்க, ஏடிபி மேக்ஸ் ஷோரூம். இது ரொம்ப ஃபேமஸ் இங்க. இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்மி இருக்கு. இந்த பள்ளமான ரோட்ல வந்து ரொம்ப பத்திரமா வாங்க. ஏன் சொல்றேன்னா மழை காலத்துல இங்க பெரிய பெரிய பள்ளத்துல உளுந்து எவ்வளவோ ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. நம்ம சேலையூர் வந்துட்டோங்க. ரைட் சைட்ல தாங்க யமகா ஷோரூமு பிளஸ்
லீவிஸ் ஷோரூம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் மெயினாக வந்து ஒரு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இது லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது சேலையூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. எல்லாருமே சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டாக சொல்லுவாங்க. லெஃப்ட் சைடில் இப்போ தான் புதுசாக ஒரு அப்பல்லோ ஃபார்மசி ஆரம்பிச்சிருக்காங்க. புதுசாக இருக்குல்ல, ஆரம்பத்தில் அப்படி தாங்க இருக்கும் எல்லாமே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் வேர்ல்டு, அது பார்த்தா ஜூடியோ இருக்குது. இது வந்து கிரேஸ் வேர்ல்டுங்கிறது பெரிய வேர்ல்டே இருக்க மாதிரி இருக்குங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ஏழைகளுக்கு உணவளிக்கும் அம்மா உணவகம் இங்கே தாங்க இருக்குது. நம்ம ரைட் சைடில் ஸ்ரீ அபிராமி மகள் ஒரு மகள், பெரிய மகளுங்க. ஸ்ரீதேவி மகள் பார்த்தோமா, இப்போ அபிராமி மகள் பார்த்தோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு பாருங்க. இந்த ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஸ்கூலு, தாம்பரம் பெருநகராட்சி மேல்நிலை பள்ளி சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கைசெட்டின்னு சொல்லிட்டு ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்குங்க. ஸோ ஸ்கூல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல், சேலையூர் ஸ்கூல். இது சேலையூர்ல தாம்பரம் மாநகராட்சி ஸ்கூல் இருக்கு. இங்கே ஒரு கோயில் இருக்கு. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தெல்லாம் உங்களுக்கு புரியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் ஸ்கூல் இருக்க மாதிரி ரைட் சைடில் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. இது சங்கரா வித்யாலயா ஸ்கூலு. சங்கரா வித்யாலயா ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் ரைட் சைடு வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலு. ஓகேவா, எல்லா பிள்ளைங்களும் வந்து நிற்கிறாங்க. ஸோ ஓகே, நான் இவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கேன். இதில் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்திடுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது தாம்பரம். இதை வந்து நாங்கள் பாருங்க கிரைஸ்ட் கிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரைஸ்ட் கிங் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுங்க. இது மறந்துட்டு சொல்ல, பாய்ஸ் ஸ்கூல் இல்லை. இந்த பொண்ணு எதுக்கும் அழுகுது, என்ன ஆச்சுன்னு தெரில. ஏதோ பொண்ணை கடத்துறாங்களான்னு தெரில, அப்பெல்லாம் தெரில. இல்லை பொண்ணு அடிக்கிறாங்களான்னு தெரில. அது ஏதோ குச்சும் போய் சாப்பிட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் போக போக வந்து நிறைய இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட நிலையம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐகேர் சொல்லிட்டு ஐஃபோன் மட்டும் சரி பண்ணுற இடம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சவரமா விற்கிறது பாருங்க. இங்கே பொண்ணுங்களாம் வந்து தம் அடிக்குது பாருங்க. அப்புறம் வந்து இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கு பாருங்க. நாய்கிட்டே பார்த்து ரொமான்ஸ் விடுது. ஓகே, இப்போ கிறிஸ்மஸ்க்காக நல்ல சலுகை வந்துடுச்சு. இது வந்து டீட்டெயிலிங் மாஃபியா அப்படின்னா பார்த்தீங்கன்னா கார்ஸை வந்து ரொம்ப சூப்பராக சர்வீஸ் பண்ணுற இடம். அது எப்படியுமா மாடிஃபை பண்ணி கொடுப்பாங்க. லெஃப்ட் சைடில் இப்போ 2வது அப்பல்லோ ஷோரூம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்பல்லோ ஷோரூம்லேயே வந்து 2வது அப்பல்லோ ஷோரூம் இது. இது கொஞ்சம் உள்ளடங்காக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு மெட் ப்ளஸ் பக்கத்துலேயே இருக்குங்க. எப்பொழுதுமே அப்பல்லோ மெட் ப்ளஸ் 2 பேருமே போட்டி போடுவாங்க. 2 பேருமே ஆல்மோஸ்ட் ஒரே சேம் ரேட்டு தான், ஆனால் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கொடுப்பாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி காப்பி கடை முடிச்சு தாண்டப்பட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஏர்போர்ட் ரோடு. இந்த ஏர்போர்ட் ரோட்டில் தான் வந்து முக்கியமான ஒரு இடம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப தரமான ஹாஸ்பிட்டலுங்க. ரொம்ப சூப்பராக பார்ப்பாங்க வைத்தியம். அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் ஏர்போர்ட் ரோடு. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு டெட் எண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பாலம் வரும். அந்த மேம்பாலம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஎன் இருக்கு, ஜெயம் சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் கிரீன் ட்ரெண்ட்ஸ் இருக்கு. இதாங்க ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. ரைட் சைடு ஃபுல்லாக வந்து ரயில்வே ஸ்டேஷன் எம்பி லேண்டு. லெஃப்ட் சைடு வந்து மின் உற்பத்தி நிலையம் இருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காலேஜ் இருக்குல்ல, கிறிஸ்டியன் காலேஜ், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், எம்சி காலேஜோடைய கிரவுண்டுங்க அது. ஓகேவா, இப்போ இந்த ரோடு தான் வந்து ஹைவே ரோடு. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாம்பரம் பாலத்தில் வந்து மேலே ஏறும். இதான் சென்னை கிறிஸ்துவ கல்லூரி, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு. இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பிரிட்ஜ் ஏற போகிறோம். உங்களுக்காக வீடியோ வந்து கட் பண்ணாமல் போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு போ. இங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் எவ்வளோ அவசரமாக வராங்க பாருங்க.
ஆம்புலன்ஸ் அவ்வளோ அவசரமாக வராங்க பார்வதி ஹாஸ்பிட்டலுக்கு. ஏதோ பேஷண்ட் வந்து ப்ராப்ளம் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழி எடுக்கணும் சொல்றதுனால நம்ம ஓரமாக நின்னோம். எப்பொழுதுமே வந்து ஒரு உயிருங்கிறது போனால் வராது, அவங்களுக்காக ரொம்ப நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷன் ரோடுக்கு வந்து சிக்னல் நிற்கிறோம். ரைட் சைடில் தாங்க சென்னை ரயில்வே ஸ்டேஷனு, தாம்பரம் ஈஸ்ட் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு. லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கிறிஸ்துவ கல்லூரி இருக்குது. இந்த பிரிட்ஜு தாங்க, இங்கேருந்து பார்த்தா ஒரு பிரிட்ஜு தெரியுதா, அந்த பிரிட்ஜு தாங்க வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பிரிட்ஜ் சொல்லுவாங்க. சிக்னல் போட்டாச்சு. இது எவ்வளோ கூட்டம் பாருங்க. இது தாம்பரம் வந்து ஈஸ்ட் பஸ் ஸ்டாண்டு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் பிரிட்ஜு மேலே ஏற போகிறோம். இது தாம்பரம் உதவி மையம், காவல் உதவி மையம். ஆனால் சேலையூர் காவல் உதவி மையம் போட்டிருக்காங்க, ஏன் தெரியல. பாருங்க, தாம்பரத்தில் மேலே ஏறுறோம், இருக்கு. இதோட நம்ம வீடியோ நிப்பாட்டுறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.